இப்போ விபக்தி இன்ட்ரடக்ஷன் பார்த்து இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்கு அப்படின்னா ராம, ராமன் பெயர் சொற்கள் எல்லாமே. அப்ப ராமஹ அப்படின்னா ராமன் அர்த்தம். ராமம் ராமனை, ராமேண ராமனால், ராமாய ராமனுக்கு, ராமாத் ராமனிடமிருந்து, ராமஸ்ய ராமனுடைய, ராமே ராமன் மேல், ஹே ராம ஏ ராமனே. இது சிங்குலர்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டா அடுத்து டூவல், அடுத்து ப்ளூரல் இருக்கு. இப்ப ராமன் இரண்டு ராமர்கள் பல ராமர்கள், ராமனை இரண்டு ராமர்களை பல ராமர்களை, ராமனால் இரண்டு ராமர்களால் ராமர்களால், ராமனுக்கு இரண்டு ராமர்களுக்கு பல ராமர்களுக்கு, ராமனிடமிருந்து இரண்டு ராமர்களிடமிருந்து பல ராமர்களிடமிருந்து, ராமனுடைய இரண்டு ராமர்களுடைய பல ராமர்களுடைய, ராமனில் இரண்டு ராமர்களில் பல ராமர்களில், ஏ ராமனே ஏ இரண்டு ராமர்களே ஏ ராமர்களே. சரி, இந்த கேசஸ் எல்லாம் என்ன அப்படின்னா லெட்டர்ஸ்க்கு உபயோகமா இருக்கும், வார்த்தைகளுக்கு உபயோகமா இருக்கும், சென்டென்ஸ்க்கு உபயோகமா இருக்கும். எப்படி அப்படின்னா இது ராமன் இது ராமனே, ராமஹ சலதி ராமன் செல்கிறான், ராமம் பஷ்யாமி நான் ராமனை பார்க்கிறேன், ராமேண ஏத்தத் காரியம் சமாப்தம் ராமனால் இந்த காரியம் முடிக்கப்பட்டது, ராமாய ராமனுக்கு நமஹ நான் வணக்கங்களை ராமனுக்கு கொடுக்கிறேன், ராமாத் புஸ்தகம் ஸ்வீகரோமி ராமனிடந்து புஸ்தகங்களை வாங்கிக் கொள்கிறேன், ராமஸ்ய பத்னி சீதா ராமனுடைய பத்னி சீதை, ராமே பக்தி அஸ்தி ராமனில் பக்தி இருக்கிறது, ஹே ராமா அத்ராகச்ச ஏ ராமனே இங்கே வா. இப்ப இந்த எல்லாமே சேர்ந்து விபக்தி ராம சப்தம்னு பேரு. ஸோ இந்த 9 வார்த்தைகள் இருக்கு இல்லையா, 1 2 3 அப்புறம் 1 2 3 அப்புறம் 1 2 இங்க இருக்கக்கூடிய அந்த 8 × 3 24 வார்த்தைகளும் சேர்ந்தது ஒரு விபக்தி ரூபம். இதோட மீனிங் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த மீனிங் தெரியலனாலும் பரவாயில்ல, இதை மெமரைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ராம சப்தம் தெரிஞ்சுக்கலாம். ராமஹா ராமௌ ராமாஹா, ராமம் ராமௌ ராமான், ராமேண ராமாபியாம் ராமைஹி, ராமாய ராமாபியாம்